என்ன அநியாயமா? நீயா? இத பாருங்கண்ணே. எது? இந்த சீசன் எதிர்பாராததை எதிர்பாருங்கள். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? இதோ வந்துட்டேன். வழங்குற அன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஆளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏதாவது தவறாயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்னா பாதி போய் உங்க மேல போட்டுறேன். உங்களை யாராவது கேட்டானா என்னைய பக்கத்துல தீர்ப்பாளர் கேளுங்க சொல்லிருங்க. என்ன ஒரு புத்திசாலி இருக்காங்க, கையை பிடிச்சிருக்காங்க, கண்ணை கசக்கிருக்காங்க, பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ வர போற கண்டெஸ்டன்ட் என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பாதுகாப்பா விளையாடுவாங்க நம்புறேன். இது சாதாரண ஊர்லப்பா. இங்க குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. ஏன்னா தனித்தனியா இருக்கு, அங்க ஒண்ணா இருக்கு. எது கம்ஃபர்ட் தெரியலையே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இது அது இல்ல. வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 8 ஜெய் சுல்தான். பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். இப்போ நீங்க வந்துட்டீங்களே, யார் சார் ரிவ்யூ பண்றது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. விமர்சனம் தரமா இருக்குமே தவிர தரம் தாழ்ந்து இருக்காது. அதே மாதிரி பேச விடுங்க. லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். எத்தனை பேர் கெடுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா ஊருக்குள்ள? பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டானே. யாரா? இப்பதான் எலிஜிபிள் கண்டெஸ்டன்ட் வந்திருக்கான். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. மன்னா